ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog. இந்த vlog எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து பழைய குற்றாலம் வந்திருக்கோம். இங்கே வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகலை, பட் இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழித்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுதான் வந்து இந்த vlogல வந்து காட்ட போகிறேன். ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து லைட்டாக தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஆள் வந்தால் கொஞ்சம் நேரம் நின்னா குளிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி தான் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு வந்து ஒரு சைடு போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு போடலை. நீ அது அப்கமிங் வீக்ஸில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு பார்க்க. இப்போ குற்றாலம் வந்து ஃபால்ஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த vlogல வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, பார்ப்போம். vlogல பாருங்கள். உள்ள நான் வந்து எந்த ரூட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மத்தளம்பாறையிலேருந்து தான் போகிறேன். ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து பக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்த மலையை வந்து காட்டுதான் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். கொஞ்சம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேகம் வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துலலாம் அப்படியே வந்து மழையே பார்க்க முடியாது. கொஞ்சம் அப்படியே மைல்டாக இருக்கும். எப்போவுமே குற்றால சீசன் வந்து ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு ஜூன் எண்டில் வந்து லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். தென் வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். பட் இந்த இயர்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸில் குளிக்க முடியாது, ஏன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. தென் வந்து சிற்றருவி, புளியருவி அங்கெல்லாம் தண்ணியே இல்லை. இப்போதைக்கு வந்து ஐந்தருவியில் மட்டும்தான் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. தென் வந்து ஓல்டு ஃபால்ஸ் வந்து பல மாதத்துக்கு அப்புறம் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபால்ஸில் வந்து ஒர்க்கு சீக்கிரம் முடிச்சுட்டா அங்கேயும் வந்து சூப்பராக இருக்கும் குளிக்க. தென் வந்து ஓல்டு ஃபால்ஸ் வந்து இப்போ வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அப்படி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. தென் வந்து இது ஓல்டு ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்கும் தெரியுமா? ஸோ அதை தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நான் வந்து என்ன நினச்சி வந்தேன்னா கூட்டம் வந்து நிறையா இருக்கும், ஒரு வேளை ஃபால்ஸில் வந்து தண்ணி கம்மியாவது விழும்னு நினச்சி தான் வந்தேன். எப்போவுமே சம்மரில் வந்து தண்ணி அவ்வளோவா இல்லைனாலும் ஓரில் வந்து தண்ணி வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் ஒரு சில பேர் குளிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ நான் வரும்போது ஒரு சில ஃபேமிலி மட்டும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, மற்றபடி யாரும் இங்கே இல்லை. அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நின்னாங்க. தென் மற்றபடி யாரும் இல்லை. ஒரு சில பேர் நாங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து தண்ணி வந்து நான் உள்ளே போய் காட்டுது எந்த அளவுக்கு விழுதுண்டு. ஐ திங்க் 2020க்கு அப்புறம் ஒரு பையன் ஒருத்தன் விழுந்து இறந்தா தெரியுமா? ஸோ அதுலேருந்து வந்து குற்றாலத்தில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்குது பழைய குற்றாலத்தை பொறுத்த வரையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒர்க்கு போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து மக்களை வந்து குளிக்க வந்து அலோடு இல்லை. இப்போ வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. தென் வந்து பக்கத்தில் போய் காட்டுதேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கே பார்க்கும்போது பக்கத்தில் இந்த கம்பியெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் படி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா வெள்ளம் வரும்போது இந்த படிக்கு இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டின்னு நினைக்கிறேன். தென் வந்து அந்த கம்பியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு குறைய தண்ணி வந்து கிடக்கு. இப்போ வந்து சீசன் ஆரம்பித்தா தான் தண்ணி வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போலாம் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த கட்டமாக தொட்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இதில் வந்து சின்ன பசங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி விளாண்டுருக்கேன். தென் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விழுந்துட்டுருக்கு. இந்த ஃபால்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க குட்டி பசங்களுக்கு. நான் வந்து போகும்போதே கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு, அதில் ஒரு அண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தென் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. நம்ம ஒரு ஆள் நின்னா கூட ரொம்ப நேரம் நின்னால் மட்டும்தான் குளிக்க முடியும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் சம்மர் டைமில் பழைய குற்றாலத்துக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். அப்போலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓரளவு விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா விழுந்துருக்கலாம். ஏன்னா நிறையா டூரிஸ்ட் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, தண்ணி வந்து ஒரு வழியாக விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வறண்டு போய் கிடக்கு, தண்ணி வந்து வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வந்து ஓல்டு ஃபால்ஸ் வந்து வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து குளிக்கிறதுக்கு டைமிங் இருக்குது. காலையில் 6 to ஈவினிங் 5 தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குது. ஒரு வாட்டிலாம் யானை வந்துச்சு, தென் கரடிலாம் அலையுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் அந்த மாதிரி சுற்றி பார்க்க வரும்போதெல்லாம் நல்லா குளிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா தண்ணி வந்து மீடியமாக விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து இங்கே வந்து கூட்டமே இருக்காது. பழைய குற்றாலத்தை பொறுத்தவரை ஓரளவு கூட்டமே இருக்காது. நல்லா வந்து சம்மர் டைமில் வந்தால் நல்லா குளிச்சுட்டு போகலாம். பட் வந்து சீசன் டைமில் வந்திங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். லைன் கட்டி நிற்பாங்க அந்தளவுக்கு. இந்த 2026 குற்றால சீசனுக்கு வர மக்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் கொண்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பேகு இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் எதையாவது போட்டு போங்க. அங்கே எங்கேன்னு தூக்கி போட்டு போகாதீங்க. நம்ம தான் நம்மளோட பிளேஸை வந்து அழகாக பார்த்துக்கிடணும். பல மக்கள் நடமாடக்கூடிய இடம். ஸோ கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருந்தால் தான் எல்லோரும் குளிச்சுட்டு போக நல்லாயிருக்கும். பாலத்துக்கு போயிட்டு வர வழியில் நான் மட்டும் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னா இங்கே ஏன்னா 1 கிலோமீட்டர் கிட்டே உள்ளே நடந்து போகணும். முன்னாடி மாதிரி பைக்கில் உள்ளே போக முடியாது.
ஆட்டோ இருந்தால் ஆட்டோவில் போகலான்னு நினைக்கிறேன். பட் ஆட்டோ அதெல்லாம் இல்லை இப்போ. ஸோ அதனால் நான் மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால தான். பட்டு நான் வந்தது வந்து ஒரு மதிய டைமில் தான் வந்தேன். இங்கேருந்து நடந்து போகவே நல்லா இருக்கேன். நான் பெரிய ஆளுங்க வந்தால் எப்படி நடந்து போவாங்கன்னு தெரில. அதுக்காண்டி ஆட்டோ வந்து உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மக்களே. இந்த விலாக் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் விலாகில் பார்க்குற வரையில் அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.